ஸோ இந்த குருவின் மூலமாக அந்த விந்துநாதத்தில் இருக்கும் அந்த மின் சக்தியை மட்டும் பிரித்து மேலே ஏற்றக்கூடிய தன்மையுடைய குருவை சந்தித்து அதை நீங்க ஏற்றிக்கணும். அது முடியல, இது இந்த சூட்சுமம் அதில் நடக்கும். ஒவ்வொரு விந்துநாதத்தின் மேலும் மின் சக்தி உருவாகும். அந்த மின் சக்தியை தான் நாம் குண்டலினி சக்தி என்கிறோம். அந்த குண்டலினி சக்தியை நம் உடம்பு மேலே ஏற்றி உச்சந்தலையில கொண்டு வந்து வச்சுட்டோம்னா நோயற்று இருக்கும் உடல். நோய் நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டோம், நோய் வாங்கிட்டோம். அதை என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், உடனடியாக மாறாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ புதுசாக வந்துச்சுன்னா சீக்கிரமாக நம்ம அதிலிருந்து விளைவிக்கலாம். ஸோ அந்த பவரை தான் இப்போ தியானம்ங்கிற லெவலில் நம்ம இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால விந்துநாதத்தில் உறைந்திருக்கும் மின் சக்தியை மேலே ஏற்றுறோம், விந்துநாதத்தை அல்ல. இதில் ஒரு இதுதான் பயம். இந்த குண்டலினிங்கிற மேலே பயம் என்னன்னா இதுதான். இதை கிளியரன்ஸாக சொல்லிடுறேன். விந்துநாதத்தை நம்ம மேலே ஏற்றி தியானத்தின் மூலமாக ஏற்றிட்டா அதுக்கப்புறம் லௌகீக வாழ்க்கையில் நாம் ஈடுபட முடியாதோன்னு ஒரு பயம் இருக்குது இந்த மானுடர்களுக்கு. அதுதான் இந்த குண்டலினி சக்தி மேலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி தப்பான பிரச்சாரத்தை கொடுக்கிறார்கள்.